நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையை தான் சூப்பர் ஸ்டார் என்று சொன்னார்கள். அதுபோல தேர்தல் அறிக்கையில் இந்த முறை இல்லத்தரசி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை முதலமைச்சர் தந்துள்ளார்கள். அதன் மூலம் 8000 ரூபாய்க்கான கூப்பன் வழங்கப்படுகிறது. அதில் என்னென்னா, நம்ம விரும்பின கடையில் பொருளை வாங்கிக்கலாம். இவ்வளவு நாளும் அரசு நிர்வாகத்தில் இருந்த முறை, அது மிக்சியாக இருக்கட்டும், கிரைண்டராக இருக்கட்டும், ஃபேனாக இருக்கட்டும், அவங்களே வாங்கி கொண்டு கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை அப்படி அல்ல. பெண்கள் தங்களுடைய வீடுகளுக்கு, குடும்பத்திற்கு எது தேவையோ அந்த பொருளை அவர்களுக்கு விருப்பப்பட்ட கடையில், அருகில் உள்ள கடையில், அந்த உள்ளூரில் அந்த கடையில் போய் அவங்க வாங்கி கொள்கிற மாதிரி அந்த கூப்பன் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார்கள். இது நம்முடைய இல்லத்தரசிகளிடையே, குடும்பத் தலைவர்களிடையே ஒரு வரவேற்பு பெற்ற திட்டமாக இருக்கிறது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதில் பெண்களுக்கு ஒரு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு. ஒரு ரிப்பேர் ஆகிட்டுனா கூட அதை சரி பண்ணி வாங்க முடியாமல் கடைசியில் சரி இப்படியே வச்சுருப்போன்ற மாதிரி நிலைலாம் எத்தனையோ வீடுகளில் பெண்களுக்கு உருவாக்கியிருக்கு. அதனால் அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்குது இந்த திட்டத்தின் மூலம். மட்டுமல்லாமல் உள்ளூர் பொருளாதாரம், ஏன்னா அங்கங்கே நீங்கள் அந்த பொருளை வாங்கிக்கலான்ற மாதிரி அரசு கூப்பன் கொடுக்கிறது, நிதி, அந்த 8000 ரூபாய்க்கான கூப்பன். இப்போ உள்ளூர் பொருளாதாரத்திற்கும் ஆங்காங்கே இருக்கிற அந்த தொழில் வளர்ச்சிக்கும் ஒரு வித்திடக்கூடியதாக இருக்கிறது என்பது அரசியல் நோக்கர்களும் பொருளாதார வல்லுநர்களும் இந்த திட்டத்தை பாராட்டியுள்ளார்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் நம்முடைய முதலமைச்சர் 5 ஆண்டு காலமாக 2021 இன்னைக்கு 5 ஆண்டு காலமாக வேலை பார்த்து பல்வேறு திட்டங்களை எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், அதில் எந்த தடங்களும் இருக்கக்கூடாது என்பதையும் முறையாக இருந்து கண்காணித்தார். காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், எல்லாமே சிஎம் டேஷ்போர்டு அதில் இருந்து நமக்கு கண்காணிக்கப்பட்டது. முறையாக போய் தகுதியுள்ள நபர்களை போய் சென்றடையணுன்ட்டு. மகளிர் உரிமை தொகையெல்லாம் இன்னும் ஒரு சில தகுதியுள்ள பெண்கள் விடுபட்டிருக்காங்க. அதையுமே நம்ம மறு ஆய்வு செஞ்சு அந்த பெண்களுக்கெல்லாம் வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தையும் முதலமைச்சர் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் மகளிர் உரிமை தொகை 2000, முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தப்படும் இருக்காரு. மாற்றுத்திறனாளி உதவித்தொகை 2500 உயர்த்தப்படும் இருக்கிறாரு. அந்த அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தில் உள்ள ஓய்வூதியம் பெறுவாங்க இல்லையா, அவர்களுக்கு 2000 உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறாரு. இவ்வாறு நம்முடைய பத்திரிகையாளருக்குனே நிறைய திட்டங்களை கூட அறிவிச்சிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஆகவே அதையெல்லாம் பெற்று தந்திட மீண்டும் உப்பள தொழிலாளர்களுக்குரிய முதல்ல அவர்களுக்கு மழைக்கால நிவாரணம் தந்தது இந்த திராவிட மாடல் ஆட்சி. இந்த 5 ஆண்டுகளில் அவங்களுக்கு வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய அது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியதாக அவங்களுக்குலாம் 5000 ரூபா வழங்கப்படுகிறது உப்பள தொழிலாளர்களுக்கு. இப்போ அது 5000-ஐ 8000 உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் மீன்பிடி தடைக்கால அந்த நிவாரணம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். கலைஞர் 500 ரூபாவில் தொடங்கின அந்த திட்டம் இன்றைக்கி அதை 8000 5000லேருந்து 8000 உயர்த்தி வழங்கி வருகிறோம். அதை மீண்டும் 8000லேருந்து 12000 உயர்த்தப்படும் என்று அறிவிச்சிருக்கிறாரு. அதுபோல் மீன்பிடி விரிவாக்க திட்டம் இன்றைக்கி நடைபெற்று வருகிறது. திரேஸ்புரம் தூண்டில் வளைவு விரிவாக்கம், திரேஸ்புரத்தில் அதிக படகுகள் நிறுத்தக்கூடிய அளவுக்கு அந்த படகு துறைகளுடைய எண்ணிக்கை கூட்டி அமைப்பது அப்படின்ற மாதிரி. அதுபோல் நமக்கு மல்டி லெவல் அந்த லாஜிஸ்டிக்ஸ் பார்க்குன்னு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது நம்ம அள்ளிக்குளம் சிப்காட்டை ஒட்டி. பட் அதை நம்ம நடைமுறை கொண்டு வரணும். எல்லாம் நம்ம ஹார்பர் போகிற அத்துணை லாரிகள் எல்லாம் அந்த இடத்த லோடிங் அண்ட் அன்லோடிங் எல்லா வசதியோட பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதை தொடர்ந்து நல்ல முறையில் செயல்பட வைக்கிறது. எல்லா மாநகரத்திலிருந்து எல்லா ரோடுக்கும் அந்த மல்டி லெவல் லாஜிஸ்டிக் பார்க்குக்கு ஒரு இணைப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவில் ஒரு திட்டம் வடிவமைச்சிருக்கிறோம். ஆகவே இணைப்பு சாலைகள், இன்னும் முதல்வர் படைப்பகங்கள் நம்முடைய பகுதிக்கு வரணும். நம்மளுடைய இளைஞர்களும் பயிற்சி பெற்று அரசு வேலைவாய்ப்பு பெறணுன்ற மாதிரி பல்வேறு திட்டங்களை நாங்கள் வடிவமைச்சிருக்கோம் என்பதை குறிக்கொள்ள விரும்புகிறேன். அது அரசியல் நாகரிகம் இல்லைன்னு சொல்லுவேன், தனிப்பட்ட ஒரு விமர்சனம், அது மரியாதை குறைவான ஒரு விமர்சனம். குறிப்பாக சொல்லணுன்னா, பெண்களை மதிக்க தெரியாத கூட்டம் தான் அதிமுக கூட்டம். பெண் தலைவியை கொண்டிருந்த ஒரு அதிமுக ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் ஒரு கட்டுக்கோப்பாக செயல்பட்ட ஒரு இயக்கத்தை இன்றைக்கி எடப்பாடியார் அவர்கள் கிட்டத்தட்ட அது ஒரு தரந்தாழ்ந்த போயிட்டு இருக்குது அந்த அதிமுக என்பதை நான் என்னுடைய கருத்தாக குறிக்கொள்ள விரும்புகிறேன். அதனால் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம்பியாக இருந்தாலும் என்னையே இருந்தாலும் ஒரு பெண்ணனும் பாராமல் மரியாதை குறைவாக பேசுகிறது, இழிவாக பேசுகிறதெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு பெண்களை மதிப்பாங்கன்றது தெரியுது. அதில் எங்களுக்கே இந்த ஒரு பேச்சு, இந்த ஒரு மரியாதை குறைவுனா, சாதாரண பெண்கள் போய் அவங்ககிட்டலாம் கோரிக்கை வைக்க கூட முடியாது. அவங்களுக்குலாம் எந்த நிலைக்கு நடத்துவாங்க?
அப்படின்றத நம்ம அறிஞ்சு கொள்ள முடியுது இதிலிருந்து. அதனால் இது அவங்களுடைய தரந்தாழ்ந்த செயல். அதுபோல் பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி இதே ஒரு நீங்கள் கலைஞரை பற்றி சொன்னீங்க, தளபதியாரை சொல்கிறது, இதே தான் அவங்க தலைவர் பேசுகிறாரு எடப்பாடியார். அதனால் அதை பற்றி இவர் காப்பி அடித்து பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் உண்மை அது இல்லை. இது வந்து தோல்வி பயத்தில் இல்லாதும் பொல்லாதும் சொல்லிட்டு அவங்களுடைய திட்டம்னு சொல்லி வாக்கு கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் இதை செய்வோன்னு சொல்லி வாக்கு கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை. கூட்டணி சேர்த்துருக்கிறது யார் கூட? தமிழ்நாடு இந்த அளவுக்கு தலை நிமிர்ந்து இருக்கிறது அதை நாம் ஒடுக்க வேண்டும் நினைக்கிற பாஜகவோட கூட்டணி. அதனால் அவங்களுக்கு சட்டியில் ஒன்றும் இல்லை, அதனால் அகப்பையில் வரமாட்டேங்குது. தனிநபர் விமர்சனம் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக நம்முடைய செல்லப்பாண்டியன் அவர்கள் ஏற்கனவே அவர் சிவி சண்முகம் அவருடைய பாசறையில் பயிற்சி பெற்றிருப்பார்னு நினைக்கிறேன். அதனால் அவர் எப்படி பெண்களை தரங்குறவாக பேசுகிறார், அது மாதிரி இவரும் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்றத நான் சொல்லிக்கொள்ளுவேன். இல்லை இதை நான் வந்து என்கிட்ட நேற்று யாரோ சொன்னாங்க இப்படி பேசியிருக்காருன்னு. அப்போ நான் சொன்னேன், உள்ளூரில் தான் இருக்கிறாங்க, 10 வருஷமாக வெளியே வரல அப்படின்னு நினச்சிருந்தேன். இப்போ என்னமோ 10 வருஷம் கோமாவில் இருந்திருக்கான்ற வெளியே தெரியுது. அதுதான் சொல்லுவேன். கரெக்டாக என்னென்ன கோமாவில் இருந்திருக்காரு. இங்கே என்ன நடந்தது? புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதுமை திட்டமாக இருக்கட்டும், காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், தோழி விடுதியாக இருக்கட்டும், அன்பு கரங்கள், அன்பு சோலை, நம்மளுடைய குழந்தைகள் நலத்துறையில் அந்த ஆதரவட்ட பிள்ளைங்களுக்கு அவ்வளோ நலங்கள். இப்போ ஆதரவட்ட பிள்ளைங்கள்லாம் வந்து எங்கள் இல்லத்தில் வைக்கல, எல்லாத்தையும் மற்ற பிள்ளைகளோடு வெளி உலக பிள்ளைகளோடு படிக்க வைக்கிறோம். அவங்களுக்கும் நாங்கள் உளவியலை நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோம், பயிற்சிகள், டிராயிங்கு, ஸ்போர்ட்ஸ் எல்லா வசதியும் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ ஒரு ஏக்கத்திலே இருக்கிற அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஒரு வசதி வாய்ப்புகளை இந்த அரசு உதவி செஞ்சுருக்கு. இதே மாதிரி தான் நம்ம ஊர்லேயும் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட இப்போ முந்தையெல்லாம் பிரைன் நகரில் போக முடியுமா? சின்ன மழைனாலும் எவ்வளோ தண்ணி என்ன உங்கள் காலேஜை சுற்றி எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது? அம்பேத்கர் நகர் முந்தைய எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? அவை ஒவ்வொரு பகுதியும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே மழைநீர் வடிகால் போட்டு லூர்தமால் போகிறோம். இந்த தடவைலாம் தண்ணி வரல, கான் போட்டு நமக்கு தண்ணி ஒழுங்காக போயிட்டுருக்குது. எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கோம். இன்னும் சரி செய்யப்பட வேண்டிய வார்டுகள்னால் 15, 16, 17, 18 அந்த 4 வார்டுகளில் தான் போன சிறுமலையிலும் கொஞ்சம் மழைநீர் கட்டுச்சு. அது மட்டும் தான் சரி செய்யணும். இந்த அளவுக்கு நம்ம நகரம் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்குறோம். அது போக வின்பாஸ்ட்டு, நியோநெடல், கடல் நீரை குடிநீராக்க திட்டம், அது எல்லாமே நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, மக்களோடைய ஒடுக்குனதுன்னு சொல்லி கேட்டீங்க. இது வந்து நான் என்ன சொல்கிறேன், கிட்டத்தட்ட 450 குடியிருப்பு இருந்தது அன்றைக்கி. ஒரு மலையில் அண்ணா நகர் ஃபுல்லாக முங்கி போன போது நம்முடைய இப்போ துணை முதலமைச்சராக இருந்த நம்முடைய முதலமைச்சர் வந்து இந்த திட்டத்தை நமக்கு சாங்ஷன் பண்ணுறாங்க. எல்லாமே அந்த குடியிருப்புகள்லாம் அகற்றப்பட்டு அவர்களுக்கு வேறு இடங்களில் குடியிருப்பு வழங்கப்பட்டு அந்த இதை செஞ்சோம். நான் என்ன சொல்கிறேன், நானும் என்னோடய தந்தையார் தான் இன்ஜினியராக, நாங்கள் தான் திட்டமிடுறோமா இப்படி போகணும், அப்படி கொடுத்த நிதி ஒதுக்கீடு இவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு அதை டிபிஆர் ரெடி பண்ணி அந்த பொறியியல் துறையிலேருந்து அரசு அதிகாரி அனுப்பி வைக்கிறாங்க, சாங்ஷன் கிடைக்குது. இல்லைன்னா அப்படி ஒரு ஒடுக்கி கட்டினதுனால என்னோட இடத்தெல்லாம் எல்லாத்துக்கும் பட்டா போட்டு கொண்டு போயிட்டாங்களா? 2 பக்கமும் சாலை உருவாக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி 2023 மழை வந்த போது இந்த மக்களோடைய அகலப்படுத்தணும்னு சொல்லிட்டு அரசு அதே பொறியாளர்கள், வல்லுநர்கள் முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக கூடுதல் இப்போ தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டு நமக்கு தெற்கு பக்கம் பகுதி அகலப்படுத்தப்பட உள்ளது. அதனால் இதெல்லாம் வந்து அவர் அதான் சொல்கிறேன்ல, அறியாமையில் பேசிகிட்டு இருக்கிறார். அவங்களே எடுக்கலையே. அவங்க அம்மா சொன்ன திட்டம் 2016 அவங்க அம்மா அறிவித்த திட்டங்க ஒன்றுமே செய்யலையே. ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமும் இந்த விவிடி சிக்னலும் இந்த அம்மாவே அதே இடத்துல விவிடி சிக்னல் வச்சு அறிவித்த திட்டம் ஒன்றுமே பண்ணலை. 2011 தேர்தல் பிரச்சாரம், 2011 அவங்க ஒன்றுமே பண்ணலை. அவங்க ஆட்சி 10 வருஷம் இருந்தது. நம்ம 2021 உண்மையிலே சொல்ல போனால் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குங்க. நம்முடைய அரசு வழக்கறிஞர், நெடுஞ்சாலைத்துறையில் உள்ள அந்த சட்ட வல்லுநர்கள் எல்லாம் அதை முடிக்கிறதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டாங்க, பட் முடியல. வழக்கு தொடர்ந்துட்டு இருக்கும்போது நம்ம அதில் கை வச்சா என்ன சொல்லுவாங்க, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு சொல்ல போகிறாங்க. ஆகவே ஸ்டே வாங்கி வச்சுருக்கிறாங்க. நம்ம இனி என்ன பண்ணணும், அந்த விவிடி சிக்னல், நான் அதுதான் இப்போ நம்ம வந்து நம்ம திட்டமிட்டிருக்கோம். இந்த ஏற்கனவே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வரும்போது நான் அதை தான் சொன்னேன், இந்த பழைய திட்டத்தை அப்படியே முடக்கி அதை இது பண்ணிவிட்டு வேறு ஒரு வடிவமைப்பில் நம்ம திட்டம் போடணும். அதில் பாலம் அமைச்சாக வேண்டியது கட்டாயம், ஏன்னா நெரிசலாக இருக்குது. அதனால் வேறு ஒரு வடிவமைப்பில் நம்ம அதில் மேம்பாலம் கட்டியாக வேண்டும் என்பது தான் நம்முடைய அமைச்சரிடம் சொல்லி அதுக்கு அவங்க திட்டம் தான் இப்போ பட்டிருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல பாலம் வேணும், அது எந்த இடத்துலன்றதை நம்ம எக்ஸ்பர்ட்டு என்ன சொல்கிறாங்களோ அதுபடி பண்ணிட்டு போகலாம். இது வந்து இந்த திட்டம் தானே கிடப்பில் போடப்பட்டிருக்குது, ஸ்டே வாங்கி வச்சுருக்கிறாங்க. அதனால் வேறு இதை மறுசீரமைப்பு பண்ணி இது பண்ணி நம்ம திட்டம் அதை செயல்படுத்தணுன்றது நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். பர்னிச்சர் பார்க்கில் வந்து இப்போ நிறைய நிறுவனம் வந்துட்டு இருக்குல்ல, அதில் தான் நம்ம வின்ஃபாஸ்ட் வந்திருக்கோம். அது மாதிரி நிறைய நிறுவனங்கள் உள்ள கொடுக்குறாங்க. அதில்
இல்லை இப்போது வந்து வர வர வேலைவாய்ப்பு உருவாகிட்டே இருக்குது. எத்தனைன்னு ஒரு நம்பர் சொல்ல முடியாது. பட் நிறைய நீங்கள் சூரிய மின் உற்பத்தி செய்கிற எத்தனையோ நிறுவனம் வந்திருக்கு. நான் அதில் கையில் பட்டியல் கூட வைக்கலை. விளாத்திக்குளத்துலேருந்து ஒட்டப்படாரம், தூத்துக்குடி, நம்முடைய புறநகர் எல்லாமே அத்துணை நிறுவனம் வந்திருக்கு, சூரிய மின் உற்பத்தி நிறுவனங்கள். அதனால் நிறைய நிறுவனம் வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. வேலைவாய்ப்பு நிறைய பேர் பெற்றுட்ருக்காங்க. நீங்கள் ஒன்று பண்ணலாம், காலையில் ஒரு 6லேருந்து 8 மணி வரைக்கும் அண்ணா நகர், பிரைன் நகர், பழைய பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அந்த பஸ்ஸில் ஏறி கங்கை கொண்டான் அங்கேயும் போய் வேலை பார்க்காங்க. நம்ம பிள்ளைகள் வின்ஃபாஸ்ட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. அத்தனை இளைஞர்கள் வேலை வாய்ப்புகள் கிடச்சிருக்குன்றதை நான் இங்கே குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். முதல்வர் பிரச்சாரம் வருகிற 12ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் நடைபெற உள்ளது. வர்றாங்க 6 வேட்பாளருக்கும் சேர்த்து நமக்கு தூத்துக்குடி பகுதியில் நமக்கு அந்த கூட்டம் நடைபெற உள்ளது. ரைட்டு, நீங்கள் சொல்கிறீங்கன்னா சொல்லலாம். இப்போ வந்து இடைக்கால பட்ஜெட்டில் சேர்த்து விட்டுருக்கோம் நிதி நிலைமைன்றனால. எதுன்னா திரேஸ்வரம் தூண்டில் வலை விரிவாக்கம், அந்த படகுத்துறை, இந்த ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 46 கோடி 2 திட்டத்துக்குமே சேர்த்து மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு இடைக்கால பட்ஜெட்டில் சேர்க்கப்பட்டிருக்கு. உறுதியாக வரும் நிதியாண்டில் அது செயல்படுத்தப்படும். இல்லைங்க, புகார்லாம் ஒன்றும் கொடுக்குற மாதிரி இல்லை. தேர்தல் கமிஷன் இல்லையா, வேணா கொடுத்து வைப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம வந்து அதை கண்டுக்கிறது இல்லை, அது தேவையில்லை. சரிங்களா, அப்படி தான் நான் நினைக்கிறேன். இல்லை புகார் சொல்லணும்னு நினச்சா நாங்கள் சொல்லுவோம் கூட்டணி கட்சி சார். சரி சரி. ஏன் நல்லா இருக்குண்ணே, வரவேற்பு நல்லா இருக்கு, வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. மக்களுடைய ஆதரவு முகங்கள், ஆதரவு சொல்கிற அந்த நம்மளை ஆதரவு சொல்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இல்லை எல்லாமே வந்து பாஜக அரசினுடைய சிப்பாய்கள் தான் அவங்கெல்லாம். சரிங்களா, அவ்வளோதான் நான் நினைக்கிறேன், வேறு ஒன்றும் நினைக்கிறேன். எங்களுக்கு எதிரியாகவும் நினைக்கல. அவரை அந்த ஏன்னா மத்திய ஒன்றிய அரசு அவங்கள இறக்கி விட்டுருக்கு, அவங்க என்ன பாட்டு போகிறாங்க. ஒருவேளை அவ்வளோதான், அது மேலே